நாங்கள் வரும மருத்துவத்தை யோகா விஷயத்தை பல கோணங்களில் உங்களுக்கு புரிய வைக்கணும் தெளிய வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் குருமுகமாக இருந்து உங்களுக்கு தெரிந்த நியர்பை உள்ள எந்த ஆசான்களுடையும் எந்த குருமாரோடையும் முழுமையாக குருமுகமாக இருந்து கட்டுருங்க. உங்களுக்கு வர்ம மருத்துவத்தில் ஒரு தெளிவு கிடைக்கணும். அந்த புரிதல் தன்மையில் ஒரு தேடுதல் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட சிறு செய்திகள் தான் இது. முறையாக குருமுகமாக கற்றுக்கிறது சிறப்பாக இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. இப்போ மூட்டு வலிக்குள்ள சிகிச்சை முறைகளை யோகாலயம் வர்மாலயம் ரெண்டுத்தையும் இணைஞ்சு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெத்தடு. மூட்டு வலினா என்ன, மூட்டு வலி எதனால் வருது, இதை சிம்பிளாக ஒரு சிறு விளக்கம் தான். ரொம்ப பேருக்கு காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே விடிஞ்சிடும். வாக்கிங்கிற பேரில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. எல்லா வியாதிக்கும் போகிறாங்க, சர்க்கரை வியாதி, அது அவங்கவுங்க ப்ரெஷருக்கு அல்லதுக்கும் ஒரு காரணம் வச்சுருக்காங்க. மூட்டு வலி. என்னுடைய யோகாலயம் வர்மாலயத்தில் ஒரு 6500 மாணவர்கள் இருக்காங்க. அப்ளிகேஷனில் அவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே ரெக்கார்டு இருக்குது எனக்கு. அவ்வளவும் அதில் பாதிக்கு பாதி பேர் இந்த மூட்டு வலி கழுத்து வலி முதுகு வலியில் உள்ளவங்க. அவங்க வந்து எந்த காரணத்துக்காகனு சில எழுதுவாங்க எனக்கு. அந்த எந்த பர்பஸ்க்காக வந்து அவங்க நோக்கம் இந்த வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின் போது இந்த பெரும்பான்மையானவர்களுக்கு மூட்டு வலி இருக்கு. அந்த மூட்டு வலிக்குனா ஏன் அவங்களுக்கு மூட்டு வலி வந்துச்சு? அந்த காலத்தில் ஆரோக்கியமாக இருந்தாங்க, இந்த காலத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் பிசிக்கல் உழைப்பு நின்று போயிடுச்சு. டோட்டலாக உடல் ரீதியான உழைப்புகள் கம்மியாயிடுச்சு. சுவிட்சை போட்டால் எல்லாம் மிஷின் வேலை செய்ய ஆரம்பிச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் ஸ்லோவாகிடுது. அவ்வளோதான். இப்போ ஒரு பொருள் துருப்பிடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? இயக்கமற்ற போது துருப்பிடிக்குது. அப்போ ஒரு பொருள் இயங்கிக்கிட்டே இருந்தால் அது 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 பாட்டு இதாக இருக்கும். புரியுதுங்களா? துருபிடித்து அழிவதை விட தேய்ந்து அழிவது மேலுன்னு விவேகானந்தர் சொல்றார். தேய்ந்து அழிவதற்கு காலமாகும், துருபிடித்து அழித்து சீக்கிரம் அழிஞ்சிடும். இப்போ துருபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ மக்களுடைய மனோநிலை. அவங்க பிசிக்கல் உழைப்பு டோட்டலாக நின்றுடுச்சு. இப்போ வந்து யாராவது ஒருத்தர் சமணம் போட்டு தரையில் உக்காடுறாங்களான்னு கேட்டால் அது பெரிய கின்னஸ் ரெக்கார்டு மாதிரியே சொல்லுவாங்க. சமணம் போட்டு தரையில் உக்காடுறதுக்கு எனக்கு கூட நான் சமணம் போட்டு உட்கார முடியும் அப்படின்னு எதிர்காலத்தில் சொல்ல வரவங்களும் இருக்கிறாங்க. இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க, சோபாவில் உட்காந்து ரிமோட் ஆன் பண்ணி டிவி பார்க்குறாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்னு சொல்லுவாங்க. இந்தியன் டாய்லெட்னா குத்த வச்சு உட்காந்து போவாங்க, வெஸ்டர்ன் டாய்லெட்னா சிட்டிங் டாய்லெட்னு சொல்லுவாங்க. அதில் தான் போகிறாங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு போவாங்க, 12 ஹவர் உழைப்பாங்க. எல்லாமே கம்ப்யூட்டர் ஒர்க்காக இருக்கும், கிளரிக்கல் ஒர்க்காக இருக்கும், எல்லாம் டேபிள் ஒர்க்காக இருக்கும். அவங்க சேரில் உட்காந்து 10 ஹவர் 12 ஹவர் வேலை செய்வாங்க. அப்போ அவங்க கால் முட்டி தொங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மூட்டுக்கு இயக்கம் இருக்காது. நீண்ட பயணம் போவாங்க, லாங் ஜேர்னி. அப்போ அவங்களுக்குலாம் மூட்டு இயக்கமே இல்லாதனால மூட்டு வலி வர்றதுக்கு இருக்கும். தினசரி பயணம் போவாங்க. காலையில் 2 ஹவர். இங்கே மெட்ராஸ் சென்னையில் உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா காலையில் 2 மணி நேரம், வர 2 மணி நேரம், அவ்வளோ லாங், ஒரு 50 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பஸ்லேயே போவாங்க. தொங்க போட்டுட்டு காலை எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக ரத்த ஓட்டம் ஸ்லோ ஆகும். நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ இந்த மூட்டுக்கு நான் டெய்லி நடந்து போகிறேன், வாக்கிங் போகிறேன், ஆனால் மூட்டு வலி மட்டும் போக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன் மூட்டு வலி மட்டும் போகனா, மூட்டுகளை முன்பின்னு தான் அசைப்பாங்க. இந்த காலை இப்படி திருப்ப மாட்டாங்க, இந்த காலை இப்படி திருப்ப மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு மூட்டு வலி இருக்கும். நடக்கும்போது அந்த மூட்டு பந்துக்கிண்ண மூட்டுன்னு சொல்லுவாங்க, ஃப்ரண்ட்டு பேக் இப்படி தான் போகும். அதனால அவங்களுக்கு ஒரு கோணத்தில் கொஞ்சம் டைரக்ஷன் கொஞ்சம் மாறினாலே மூட்டு வலி வந்துடும். இப்போ இந்த வர்மாலயத்தில் யோகாலய வர்மாலயத்தில் 4 பேர் பணத்தை தீட்டு வர மாதிரி தீட்டு வருவாங்க. நாங்கள் வர்மம் பண்ண அடுத்த செகண்டு 10 படிக்கட்டு கேஸில் இறங்கி நடந்து போவாங்க. இந்த வர்ம மருத்துவம், இந்த யோக பயிற்சியில் நீங்கள் கீழ் திருப்பிலேருந்து மேல் திருப்பதி போயிட்டு வரலாம், நடந்து வரலாம். நான் பணத்தை திருப்பி செலுத்துறேன்னு 100 பேருக்கு 1000 பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒருத்தருக்கு கூட பணம் திருப்பி செலுத்துறதில்லை. மூட்டு வலி வாழ்நாள் முழுவதும் வரவே வராது. அப்படியே போட்ட ஒரு அற்புதமான வந்து இந்த மெத்தடு, இந்த இதில் இந்த இயக்கு முறைகள் நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள்.
அந்த 4 ஆசனம் இருக்குது. அந்த 4 ஆசனத்தை போட்டிங்கன்னா முட்டு வலினா என்னான்னு இதுமாட்டி அந்த வலின்ற வார்த்தையை நீங்கள் வாழ்க்கையில் சொல்லவே மாட்டீங்க. அப்படியே போட்டால் அற்புதமான சிம்பிள் டெக்னிக்கு நீங்களே வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள். பர்மனெண்ட்டு நிரந்தரமான தீர்வு, தற்காலிகமான தீர்வுகளை விருந்து மருந்துன்னு 3 நாளைக்குன்னு வாங்க. சாகிற வரைக்கும் மாத்திரை மருந்து சாப்பிட்றாங்க. ஒரு பெயின் கில்லர் தான் கொடுக்குறாங்க. ஒன்று தூக்க மாத்திரை தர்றாங்க, ஒரு உறுப்பு தேவை இருக்குது, தேவையில்லை வெட்டி தூக்கி போட்டாங்க. இறைவன் ஒரு உறுப்பை படைச்சிருக்கிறான்னா ஏதோ ஒரு பயன்பாட்டுக்காக படைச்சிருக்கிறான். அது உடம்பை சிதைக்காமல் குணமாக்குற மருத்துவ முறை சிறந்த மருத்துவம்னு சொல்லலாம். இது யோகாலையும் வர்மாலையும் அப்படி ஒரு நல்ல நுட்பங்களை இதில் இருக்குது. சித்தர்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான 1000 வழிமுறைகளை அழகாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதில் இந்த மெத்தடு ரொம்ப சிறப்பான மெத்தடு. இந்த 2 மெத்தடையும் சொல்கிறேன் பாருங்கள். அது மாணவர் இதுக்கு டெமோக்கு வராரு. முட்டு வலிக்கு உள்ள வர்மா அது ஒன்று நிற்க வச்சு செய்யலாம், படுக்க வச்சு செய்யலாம். இவர் படுக்க வச்சு இவருக்கு இயக்கி காட்டுறேன். எவ்வளோ மூட்டு வலி தாங்க முடியாத, பொறுக்க முடியாத டெரிபிள் பெயின் கில்லர் போட்டாலும் எனக்கு முட்டு வலி போகலன்னா கூட இது அழுத்தினா இந்த முட்டு வலி ரிலீஸ் ஆகும். குப்புறப்படுத்துங்க. முட்டு வலிக்குள்ள பாயிண்ட்டு. இப்போ இந்த முட்டை இந்த கால்களை இப்படி மடக்குறீங்கன்னு வச்சுங்க, எங்கே மடங்குதோ அந்த பகுதி தான் முட்டு வலிக்குள்ள முக்கியமான பகுதி. இந்த மடங்குற பகுதியில் இந்த கட்டை வரல வைக்கிறீங்க. நான் பார்க்குறேன் பாருங்க, 2த்துக்கும் சமமாக உட்காந்துருக்குறேன். இந்த வலது கட்டை வரல எப்படி வேணாலும் உங்களுக்கு வசதியான வரல வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு அதனால அது ஒரு பெரிய இது கிடையாது. அச்சு அழுத்தணும், கண்டினியூவாக அழுத்தணும். 15 வினாடி கண்டினியூவாக அழுத்திட்டே இருங்க, கிரிப் கொடுத்துட்டே இருங்க. 15 வினாடி கழித்து மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 இது மாதிரி கண்டு பண்ணிட்டு மெதுவாக கையெடுங்க. இதிலிருந்து 4 விரல், இதுக்கு பேர் மூட்டு வர்மம்னு பேர். இந்த மூட்டு வர்மத்தை நான் ஸ்டாப்பாக 15 வினாடி மேக்சிமம் உங்களால் எவ்வளோ அழுத்த முடியுமோ அழுத்தி மெதுவாக எடுங்க. இதில் அந்த சொடக்கு போகிற நேரத்தில், கண் நிமிக்கிற நேரத்தில் இந்த முட்டு வலி எங்கே இருக்குன்னு மேஜிக் மாதிரி ரிலீஸ் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். உங்களில் யாராவது முட்டு வலின்னு இருந்தால் இந்த இயக்குமுறை செஞ்ச உடனே அந்த நபர்கிட்ட இப்போ மூட்டு வலி இருக்கா இல்லையான்னு கேளுங்க. கண்டிப்பாக மூட்டு வலி இல்லைன்னு அவர் வாயால் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இயக்குமுறை, இது மேஜிக் மாதிரி வேலை செய்யும். செக் பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தில் இதை நீங்கள் உணரலாம். நான் சொல்கிறேன்னு ஏற்றுக்க வேணாம். நீங்களே யாருக்கெல்லாம் மூட்டு வலி இருக்கோ இந்த பாயிண்ட்டை இயக்குங்க. உடனடி தீர்வு இந்த வர்ம புள்ளியை மூட்டு வர்மத்தை இயக்கும்போது தெளிவு கரெக்டாக தெரியும். அடுத்து இதுலேருந்து 4 விரல் மேலே இந்த இடத்துல இது யூ மாதிரி வரும். இதுக்கு பேர் வீரடங்கள்னு பேர். இந்த வீரடங்களை என்ன பண்ணால் அந்த மூட்டுக்கு ஒரு நெய் பொருளை அந்த லூப்ரிகேஷனை உருவாக்கும். கடக்க புடக்குன்னு சவுண்டு வரும். சிலவங்க மூட்டை ஆட்டி காட்டுவாங்க, அந்த மாதிரி இப்படி தேஞ்சு போச்சுன்னுவாங்க. அப்போ தேஞ்சு போச்சுன்னா அங்கே ஒரு நெய் பொருள் அந்த லூப்ரிகேஷன் இல்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல கையை வச்சுட்டு அதே மாதிரி தான் மூட்டு வர்மத்தில் என்ன இயக்குமுறை கொடுக்குறோன்னா அதே தான் கண்டினியூவாக நான் ஸ்டாப்பாக ஒரு 15 வினாடி அழுத்துங்க. அழுத்திட்டு மனசுக்குள்ளேயே கவுண்ட் பண்ணிவிட்டு மெதுவாக எடுத்துருங்க. இந்த புள்ளி இந்த ரெண்டுமே முட்டு வலிக்கு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை வீரடங்கள்ன்ற இந்த பாயிண்ட்டு, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த வர்மத்துக்கு வீர அடங்கலுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இது அஸ்தி பெருக்கின்னு பேர். இதுக்கு அஸ்தி பெருக்கின்னு பேர். நம்ம உடம்புல இன்னொரு 2 வர்ம புள்ளிகள் இருக்கு. அஸ்தி சுருக்கின்னு ஒன்று இருக்கு. அது அந்த அஸ்தி சுருக்கி 2 வர்மங்கள் இருக்கு. சிறிய அஸ்தி சுருக்கி, வலிய அஸ்தி சுருக்கின்னு. அந்த சிறிய அஸ்தி சுருக்கி, வலிய அஸ்தி சுருக்கினா எலும்பை கம்ப்ரஸ் பண்ணும். அதில் வந்து ராங்காக செஞ்சுட்டா, தவறுதலாக நீங்கள் அந்த சிறிய அஸ்தி சுருக்கிய வலிய அஸ்தி சுருக்கிய இயக்கிட்டீங்கன்னா ஒரு 6 அடி மனிதர் 3 அடிக்கு அப்படியே சுருங்குவார், டைட் ஆகும். எலும்புகளும் கம்ப்ரஸ் ஆகி கிரிப் ஆகி டைட் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படி யாராவது ஃபீல் பண்ணாங்கன்னா ராங்கா தவறான கோணத்தில் அந்த சிறிய அஸ்தி சுருக்கியோ வலிய அஸ்தி சுருக்கியோ இயக்குனா அப்படி இருக்குதுன்னா இந்த பாயிண்ட்டை கண்டினியூ அழுத்துங்க. இது அஸ்தி பெருக்கணும், அந்த கம்ப்ரஸ் ஆகுது, அப்படியே ஃப்ரீ ஆகிடும். எப்படியே போட்டால் எலும்பு டைட் ஆனாலும் இது லூஸ் ஆகிடும். அந்த மாதிரி இதுக்கு பேர் அஸ்தி பெருக்கின்னு பேர். இந்த அஸ்தி சுருக்கின்றது ஆண்களுக்கு அந்த விந்து தன்மையை உற்பத்தி பண்ணுறதுக்குள்ள முக்கியமான பாயிண்ட்டு. அது ஆண்மை கோளாறு பெண்மை கோளாறுன்ற அந்த சப்ஜெக்ட் பேசும்போது அதை சொல்கிறேன். இது மூட்டு வலிக்குள்ள முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ இது இல்லாமல் சில பாயிண்ட்டை இயக்க வேண்டியிருக்குது. அது முதுகில் சிப்பி வர்மம்னு ஒன்று இருக்குது.
சரப்பை, சிப்பி வர்மம், சிப்பி முனை வர்மம். இந்த பாயிண்ட் இயக்குன உடனே அந்த மூட்டுக்கு லூப்ரிகேஷன் வந்துடும். எப்போ இதை கொடுத்தாலும் உடனடியாக சிப்பி வர்மமும் கொடுக்கணும். இந்த சிப்பி வர்மம்ன்றது அந்த சிப்பியை இந்த முதுகில் கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். இந்த கையை இப்படி கொண்டு போகணும். போனீங்கன்னா இந்த தலையை பின்னாடி கொண்டு போங்க. இது வந்து சிப்பி போன்ற அமைப்பு இருக்கும். இப்போ இந்த காடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த காடியை பக்கவாட்டு அசைக்கணும். அப்படி பக்கவாட்டை அசைச்சிட்டிங்கன்னா இந்த மூட்டில் ஒரு நெய்வு. யாரெல்லாம் ஆட்டி காட்ட சொல்லுங்கள். காலில் ஆட்டும் போது ஒரு பெயின் இருக்கும், எல்லாம் கடக்க புடக்குன்னு சவுண்டு வரும். இதை அசைச்சி முடிச்சுட்டு அவங்கள காலை ஆட்டை பார்க்க சொல்லுங்கள். அந்த சவுண்டு அந்த ஸ்பாட்லேயே நின்றுடும். இது வந்து மூட்டில் உள்ள கால் மூட்டு தான் நினச்சிக்காதீங்க. உடம்புல எல்லா எலும்பு இணைப்புகளிலும் உள்ள அந்த ஜாயிண்டில் உள்ள லூப்ரிகேஷனை உருவாக்குற முக்கியமான பாயிண்ட்டு. இது சிப்பி வர்மம்னு பேர். இந்த பக்கமும் இயக்கணும். ரெண்டு பக்கமும் காலில் முட்டு வலி இருந்தால் இந்த ஷோல்டரை இப்படி நிமித்திக்கணும். தலையை இப்படி கொண்டு வந்துடணும். கையை 4 வரல இப்படி கோத்து பக்கவாட்டு அசைவு அப்படி அசைக்கணும். எலும்பு ஓட்டி காடியில் அசைக்கணும். இதுங்களா, இது கீழே அசைச்சிங்கன்னு வச்சுங்க. இதுக்கு பேர் முதுகு வலிக்குள்ள பாயிண்ட்டு. இங்கேருந்து அடிமுதுகு வரைக்கும் எங்கேருந்து மூச்சு பிடிப்பு இருந்தாலும் இது சரியாகும். இந்த கீழே உள்ளது சரப்பைன்னு பேரும். இந்த 2 கையும் பின்னாடி கொண்டு வரங்க. 2 கையும் பின்னாடி கொண்டு வாங்க. இப்போ 2த்துக்கும் நடுவில் இந்த இடத்துல இருக்கிறது எலும்பு, அதாவது ஸ்பைனல் கார்டு. 2த்துக்கும் நடுவில் இருக்கிற பாயிண்ட் தான் சிப்பி முனை வர்மம்னு பேர். டைட்டாக அடி கண்டினியூ அழுத்தணும். சிப்பி வர்மமும் சிப்பி முனை வர்மமும் ரெண்டுமே மூட்டில் நெய் பொருளை உருவாக்கும். கழுத்து வலி, ஷோல்டர் வலியெல்லாம் சரி பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட். ரிலீஸ் பண்ணிங்க. இது மூட்டு வலிக்கு இது செஞ்சாச்சு. இந்த பக்கம் திரும்ப. முட்டு வலிக்குன்னு கிடையாது, எலும்பு சார்ந்து எந்த வலி இருந்தாலும் சரி, உடம்புல எந்த இடத்துல எலும்புல வலி அப்படின்னு சொன்னால கிரிகரன் ஒரு நரம்பை இயக்கி ஆகணும். அது இந்த கண் இந்த இது மாதிரி மீசை மாதிரி இருக்கும், நிறைய பேருக்கு பார்த்தா தெரியும். கரெக்டாக இந்த இடத்துல வைக்கணும். வச்சுட்டு இது வந்து இந்த மூக்குட இது வந்து கண்ணாடி காலன்னு சொல்லுவாங்க. இது கிரிகர நரம்பு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்த கட்டை வரல பக்கவாட்டில் வைக்கணும். இப்படி வைக்கக்கூடாது, பக்கவாட்டில் வச்சுக்கிறேன். அப்படி டைட்டாக அழுத்தணும். அழுத்திட்டு அப்படி மூக்கு பக்கம் ஏந்தி தூக்கணும். அப்படி அழுத்தி மூக்கு பக்கம் ஏந்தி தூக்கணும். அப்புறம் இது கண்ணாடி காலத்தை பக்கவாட்டு அசைங்க. இது எலும்புல எந்த இடத்துல எலும்பு இணைப்புகளில் வலி இருந்தால் உடனே ரிலீஸ் ஆகும். இது அழுத்தின உடனே காலில் தான் கிடையாது, கழுத்தில், இடுப்பில், கையில் எந்த இடத்துல வலி இருந்தாலும் இது ஒரு பெயின் கில்லர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃபீஸ் கேட்டோன்னே சிலவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா அவ்வளோ வலியோடு வருவாங்க. இந்த பாயிண்ட்டை அழுத்தி முடிச்சோன்னா அவங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி கூட கேட்க மாட்டாங்க, ஃபீஸை கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து அவ்வளோ பெயினையும் ரிலீஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு மேஜிக் மாதிரி செய்யும். அந்த உடம்புல வலியை போக்குற ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, எலும்பு இணைப்புகளில் வலியை போக்குற முக்கியமான பாயிண்ட்டு. இதை மட்டும் கொடுக்கக்கூடாது, இதோட கண்ணாடி காலத்தையும் சேர்த்து கொடுக்கணும். இந்த மூக்குக்கு இந்த புருவத்துக்கு 2த்துக்கு வந்து ஒரு 2 விரல் கீழே வச்சிங்கன்னா பக்கவாட்டில் இந்த எலும்பில் அசைக்கணும். இந்த எனர்ஜி இது வழியாக பாடியில் கன்வெர்ட் ஆகும். அடுத்து இதுக்கு பேர் குற்றி வர்மம்னு பேர். எப்போதுமே இரியனுக்கு கொடுத்தோன்னா குற்றி வர்மம் கொடுங்க. குற்றி வர்மம் நம்ம வர்மத்தில் இயக்கும் போது எங்கேயாவது நிறை குறை குற்றங்கள் இருந்தால் அதை சரி பண்ணிக்கும். ஆனால் இதுவும் ஒரு பெயின் கில்லர் பாயிண்ட் தான். எங்கே பெயின் இருந்தாலும் சரி, காலில் வலிக்கும், கையில் வலிக்கும், கழுத்தில், இதை இயக்குன உடனே கை வலி போயிடும். நீங்கள் யாருக்காவது கை வலின்னு சொன்னால் இந்த குருத்தை அசைச்சு விட்டாலே கை வலி போயிடும். நிறையா கை வலிக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. இந்த பாயிண்ட்டு பர்ஃபெக்டாக வேலை செய்யும். காலில் வலி இருந்தாலும் சரி, இதை இயக்குன உடனே அந்த வர்ம ஆற்றல்கள் எங்கே குற்றம் இருக்கோ அதை சரி பண்ணி நேர் பண்ணிக்கும். ஏதோ இடத்துல எனர்ஜி லாஸ் ஆகிடுச்சு, அதனால தான் வலிக்குது. இப்போ இந்த குற்றி வர்மத்தை இயக்கணும்னா ஹோல் பாடியிலையும் எந்த இடத்துல வலி இருந்தாலும் உடனே அந்த ஸ்பாட்லேயே இது ஈவன் பண்ணிவிடும். ஏன்னா அந்த எனர்ஜி கரெக்ட் பண்ண உடனே வலி போயிடும். அதனால இந்த குற்றி வர்மம்ன்றது இந்த காது குருத்து சிறு அந்த மொட்டு இதை வந்து என்ன பண்ணால் கையில் பிடிச்சிக்கிறேன், முன்பின்னு அசைக்கணும். இப்படியும் அசைக்கணும், இப்படி அசைக்கணும். இதுங்களா வேர்வையாக இருக்குதுன்னா கையில் அப்படியே பிசுப்பு தன்மை இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இது மாதிரி துணி வச்சிங்க, கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு முன்பின்னு அசைக்கணும். சரிங்களா? இதை கட்டாரில் இந்த பக்கம் வச்சுக்கிறேன், இந்த வரல வச்சுக்கலாம், நடு வரல வச்சுக்கலாம், இல்லை இந்த வரல வச்சுக்கலாம். இது சிங்கிளாக இயக்கக்கூடாது, ஏதாவது சப்போர்ட் பண்ணிக்கங்க. வச்சுட்டு முன்பின்னு அசைக்கணும். அசைச்ச உடனே உடம்புல எங்கே வலி இருந்தாலும் ரிலீஸ் ஆகும். இதுக்கு பின்னாடி இப்படி திரும்புக. இது மண்டையோடு முடிகிற இடம். பின்னாடி
ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த 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 மண்டையோட முடிகிற இடத்துக்கு பேர் இந்த பிடரிக்காலன்னு சொல்லுவோம், பேன் கொல்லி வருமம்னு சொல்லுவோம். இதுக்கு பக்கத்தில் இந்த சதை திக்காக இருக்கும், இதில் ஒரு நரம்பு போகுது. இதை மண்டவோட்டோட நெருக்கி டைட் பண்ணுவோம். இதுக்கு பேர் பொச்சை காலம் பேர். இந்த பொச்சை காலமும் குட்டி வருமமும் பாடிய பெயின் கில்லர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. உடம்புல எங்கே வரும ஆற்றல்கள் குற்றம் இருந்தாலும் இந்த ரெண்டையும் இயக்கும் போது டோட்டலாக மொத்த பெயினும் ரிலீஸ் ஆகும். இந்த பச்சை காலத்தையும் இயக்கி முடிக்கணும். நீங்கள் எந்த வர்மம் பண்ணாலும் கடைசியாக இறுதியாக கிரிகிரனை இயக்கிட்டு குட்டி வர்மத்தை இயக்கிட்டு பச்சை காலத்தை இயக்கும் போது பெயின் ரிலீஃப் ஆகும். அவங்க வரும்போது தாங்கி தாங்கி வருவாங்க, 4 பேர் தூக்கிட்டு கூட வருவாங்க. இந்த வர்மத்தை இயக்கின உடனே ரிலீஸ் ஆகும். இது வர்மத்துக்கு உள்ள சிம்பிள் டெக்னிக்கு. இப்போ யோகாவில் சொல்கிறேன், அது ஒரு 4 ஆசனம் தான் சிம்பிளாக சொல்கிறேன், கவனிச்சிங்க. இப்போ இவர் செய்ய போகிறாரு. 1 பாருங்க, பத்மாசனம் போட போகிறாரு. இந்த பக்கம் திரும்பிங்க, அப்படி திரும்பிங்க. வலது காலத்துக்கு இடது தொடையில போடுறாரு. எல்லாருக்குமே இவர் பயிற்சியாளராக இருக்கிறார், டக்குன்னு போடுறாரு. அதனால ப்ராக்டிஸ். மற்றவங்க முத இது முட்டு வலியில் வேதனையோடு இருக்கிறவங்க டக்குன்னு இந்த காலை தூக்கவே முடியாது, மடக்க கூட முடியாது அவங்க. அப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சு பையாக தூக்குங்க. இதை கொஞ்சம் ஏற்றி அப்படி வைங்க. கொஞ்சம் எடுத்த உடனே இது வராது. இந்த முட்டு இப்படி தூக்கிட்டு கூட இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கை எலும்பில் இந்த எல்பால் வச்சு இப்படி லேசாக அழுத்துங்க. அப்புறம் இதை கொஞ்சம் தூக்கிட்டு கொஞ்சம் கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊனிக்கிங்க, அழுத்திட்டு இப்படி இழுத்துட்டே வாங்க. இதால் உங்களால் தூக்க முடியாது. அது எடுத்தோன்னா இது கையில் 2 கையில பிடிச்சிங்க, அது கொஞ்சம் ஏந்தி அப்படியே நில்லுங்க. கொஞ்சம் 2-3 நாள் அப்படி கூட ஆகும். ஒரு சிலருக்கு உடனடியாக ஃபர்ஸ்ட் செய்ய முடியாது. அப்புறம் தொடையில் ஏற்றுங்க, அந்த கண்ட சதையில் ஏற்றுங்க, கொஞ்சம் ஏற்றுங்க. இப்படியே கொண்டு இந்த 2 குதிகாலும் அடி வரை தொடரணும். ஆரம்ப கால எந்த பயிற்சியும் செய்யாதவங்களுக்கு இது மாதிரி இப்படி ஆகும். இப்போ அழுத்தும் போது எலும்பு வின்னு வலிக்கும், ஒன்னோட ஒன்று அழுந்துறனால. இது எவ்வளோக்கு மேலே ஏற்றிட்டீங்களோ வலி போயிடும், ஃப்ரீயாக இருக்கும். இதில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் நின்று 5 நிமிஷம் 10 நிமிஷம் நின்று ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மூட்டு இது வரைக்கும் இப்படி தானே இயங்கிக்கிட்டு இருந்ததை இதை இப்படி ட்விஸ்டிங் பண்ணுறோம். அப்படி ட்விஸ்டிங் பண்ணி பந்துக்கு நம்ம மட்டும் 4 பக்கமும் இயங்கணும். அதுக்கு ஒரு பொருள் இயங்கும் போது அங்கே ரத்த ஓட்டம் வருது. எங்கெல்லாம் ரத்த ஓட்டம் தடைப்பட்டிருக்கோ உடனே அங்கே வலி வேதனை வருது. இப்போ இவர் நண்பர் இப்போ போடுறாரு. இதுதான் பத்மாசனத்தில் இயக்குமுறை. இப்போ நல்லா குதிகால அடி வைத்த போயிடுச்சு. இது 2 முட்டியும் தரையில் படிஞ்சிருக்கணும். இதுதான் மெத்தேடு டெக்னிக்கு. இது சின்முத்திரைன்னு சொல்லுவாங்க. இது மெடிடேஷனில் செய்கிறதுக்குள்ள ஆசனம் மெத்தேடு. மனம் ஒருநிலைப்படுத்துறதுக்காக தியான பயிற்சிக்குள்ள ஒரு ஆசனத்தின்னு இருக்கைன்னு சொல்லுவாங்க. இருக்கைன்னா அசைவற்று நிற்கும் ஒரு நிலை. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் தியானத்துக்காக நான் விளக்கம் கொடுக்கல. இந்த மூட்டு இப்படி ட்விஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சிறு டெக்னிக் தான் இது. இந்த ஆசனத்தில் அந்த பயிற்சி முறையை அப்ளை பண்ணுறோம். அடுத்த என்ன பண்ணுறோம், இதே மெத்தடு. இது பத்மாசனம். இதில் தினசரி நீங்கள் டிவி பார்க்கும்போதோ வேறு ஃப்ரீயாக வீட்டில் உட்காந்து ஒருத்தர் பேசும்போதோ இது மாதிரி இதை போட்டுக்கிட்டே உட்காந்து டிவி பார்க்க முயற்சி பண்ணுங்கள். எடுத்த உடனே வராது. இதை மெதுவாக ரிலீஸ் பண்ணிட்டு கால்களை மாற்றி இப்போ போடணும். கால்களை மாற்றி அதே மாதிரி 1 நிமிஷம் நிற்கலாம், 2 நிமிஷம் நிற்கலாம். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ஒரு குயிக் அண்ட் ஷார்ட். இதெல்லாம் வருட கணக்கிலே கிடையாது. 2-3 நாள், 1 வாரம், 10 நாளில் இந்த வலியெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது, அப்படி போயிடும். இப்போ இது மாற்றி இதே மாதிரி 1 நிமிஷம் நிற்கணும். புரியுதுங்களா? ஆங்கில மருத்துவத்தில் என்ன செய்வாங்கன்னா, இந்த இடத்துல மூட்டில் ஒரு வலி இருக்குது. இதுலேருந்து வலி ஒரு எலும்பு இன்னொரு உராயுது, ஏதோ இருக்குது, குற்றம் இருக்குது. இந்த குற்றத்தினால இங்கேருந்து ஒரு நரம்பு போய் தலையில் போய் அந்த பெயினை ஃபீல் பண்ணக்கூடிய மூளையில் உணர்வை ஏற்படுத்தும். இப்போ ஆங்கில மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நெருப்பு எரியுதுன்னா சட்டி போட்டு கவுக்கிற மாதிரி கவுத்துறாங்க. டக்குன்னு உள்ளே எரிஞ்சிட்டு புகைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் வெளி பார்வைக்கு சட்டையை போட்டு கவுத்துறோன்னா ஸ்கான் போய் போச்சு, உண்மையில் பாரு அதெல்லாம் காணான்றாங்க மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அவங்க பெயின் கில்லர் கொடுக்கும்போது ஒரு மாத்திரை 8 மணி நேரம், ஒரு வலி நிவாரண மாத்திரை சாப்பிடும்போது 8 மணி நேரம் அதுக்கு வீரியம் இருக்கும், சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ காலையில் ஒன்று சாப்பிட்றாங்க, அப்புறம் மதியம் ஒன்று சாப்பிட்றாங்க, இரவு தூங்கும்போது ஒன்று சாப்பிடுவாங்க. அப்போ 8 மணி நேரம் தூங்கி எந்திரிச்ச உடனே திரும்பி காலையில் திரும்பி ஆரம்பிச்சிடுவாங்க. 2 ஆண்டு காலம் அந்த பெயின் கில்லர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த எலும்பு வலிக்காக அவங்க சாப்பிட்டாங்க. அவங்க மாத்திரை போட்டோன்னா பெயின் தெரியல. ஆனால் இங்கே குற்றத்தை அவங்க சரி பண்ணுறதே இல்லை.
இது எங்கே போகுதுன்னா மூளையில் போய் அந்த வலியை உணர்த்துறத டம்மி பண்ணி வைக்கிறாங்களோ ஒழிய இந்த குற்றத்தை கடைசி வரையும் இதில் நெருப்பு சட்டி கவுத்த மாதிரி தான் இருக்குது, உள்ளே எரிஞ்சிட்டு புகஞ்சிட்டே இருக்குது. இப்போ நம்ம யோகாலேயோ இதை மற்ற மருத்துவ முறைகளோ அது மூலமாக அந்த நெருப்பை நோண்டி ஆஃப் பண்ணுறதுனால நாள் காலம் எடுத்துக்குது. இது போட்ட அடுத்த செகண்ட் பெயின் பிடிச்சது கான் போய் என்ன அற்புதமான ரிசல்ட்னு சொல்லுவாங்க. இது இந்த உபாதையை ஒரு வேளை அந்த மாத்திரை நிறுத்தினீங்கன்னா இந்த வலியில் தடி அப்படி ஒரு தவிப்பாங்க, அப்படி ஒரு துடிப்பாங்க, அவ்வளோ வலி வேதனை பேர் பண்ணுவாங்க. அதனால் இது சரியான மருத்துவ முறை கிடையாது. பர்மனெண்ட் நிரந்தரமான அந்த கியூர்னு வார்த்தை அந்த ஆங்கில மருத்துவத்தில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் தற்காலிகமான இதாகனா சாகிற வரைக்கும் அவங்க மாத்திரை சாப்பிடணும். விருந்து மருந்து 3 நாளைக்குன்னுவாங்க, சாகிற வரைக்குமா சாப்பிடுவாங்க. எமர்ஜென்சிக்கு சாப்பிடலாம் மருத்துவம், ஆனால் சாகிற வரைக்கும் சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் சில எங்களுக்கு ரொம்ப வயதானவங்க எங்களெல்லாம் யோகாலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது சில நாங்கள் மருத்துவ முறைகளை வெளி தைல முறைகளை உள்ள வாதத்துக்குன்னு சில மருந்துகளை கொடுக்குறோம். இந்த வாதம் மருந்துனா வயிற்றில் மட்டும் இருந்தால் வாயு, உடம்பு ஃபுல்லும் பரவுனா வாதம். அப்போ வாதம்னா என்ன, ஒவ்வொரு இங்கே பாருங்க அந்த கை இருக்குது, இப்படி இழுத்தா அப்படி சொடக்கு வரும், சில சமயம் சவுண்டு வரும். 2 எலும்புகளுக்கு இணையில் காற்று இருக்குது, அது கையில் இருந்தால் ரிலீஸ் பண்ணிடுறீங்க. கழுத்தில் இருக்குது, இடுப்பில் இருக்குது, முட்டில் இருக்குது, இதெல்லாம் எங்கே இருந்தால் அந்த எலும்புகள் இடையில தங்குறது தான் காற்று. அது ஜீரண மண்டலத்தில் இறைப்பை சிறுடல் பெருங்குடலில் இருக்கிற காற்று எக்ஸஸ் ஆகி உடம்பு உள்ளும் வரும்போது அங்கங்கே எலும்பு இணைப்புகளை நின்றுக்கும். அதை அசைக்கும் போது வலி வேதனை இருக்கும். இப்போ இந்த வாத எண்ணெய்ன்னு சொல்லுவோம், வாத நாராயணம் முடக்காத்தனம் வச்சு இது மாதிரி தைலங்களை தடவும் போது அந்த வாதத்தை தூக்கிடும், வேதனை காற்று எடுத்துரும். அப்போ ரத்த ஓட்டம் கண்டினியூ ஆகிடும், பெயின் ரிலீஸ் ஆகிடும். மார்க்கெட்டில் நிறைய தைலங்கள் இருக்குது, நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். சில இது குவாலிட்டியாக இருக்காது, ஒரு சிலர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அந்த வாத எண்ணெய் தடவி ஒரு சிலர், ஏன்னா வயசானவங்க என்னாலும் முடியாதுங்க, ஆசனம் போட முடியாதவங்களுக்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணி பார்த்துங்க. அடுத்து வாத மருந்து உள்ள அதை கஷாயமாக போட்டு குடிக்கும் போது அந்த உடம்புல உள்ள எக்ஸஸ் இருக்கிற அந்த காற்றை வெளியேற்றினோடனே ரத்த ஓட்டம் பாடியில் கண்டினியூ ஆகிடும். எங்கெல்லாம் தடைப்பட்டு நின்றதோ அங்கே ரத்தம் கண்டினியூ ஆகணும், பெயின் ரிலீஸ் ஆகிடுது. இதை ரொம்ப 70 வயசு 80 வயசு எங்களால் நாங்கள் ஆசனம் போட முடியாதவங்களுக்கு அந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்கலாம். வருமாலையும் கண்டிப்பாக சரியாகும், புரியுதுங்களா. ஆசனம் போட முடியாதவங்களுக்கு இது பர்ஃபெக்ட் ரிசல்ட்டு. இது இன்னொரு மெத்தட். அடுத்த ஆசனம் செய்ய போகிறாரு. இந்த ஆசனம் இப்படி காலை மடக்கணும். பத்மாசனத்தில் சுப்த வஜ்ராசனில் காலை இப்படி திருப்போம். அது தொழுகை பண்ணுற மாதிரி உட்கார போகிறாரு. உட்காந்து பின்னாடி படுப்பார். ஃபஸ்ட்டு உட்காரட்டும், அதுக்கப்புறம் படுப்பார். பாருங்கள், இந்த காலை இப்படி ட்விஸ்டிங் பண்ணும்போது முதல்ல இப்படி திருப்பணும், அப்புறம் இப்படி திருப்புறோம். இப்போ அதான் பண்ண போகிறாரு சுப்த வஜ்ராசனம். வஜ்ராசனன்றது தொழுகை பண்ணுற மாதிரி உட்காருது. சுப்த வஜ்ராசனம் கால்களை பிரித்து காலை இப்படி பிரிச்சுக்கோ, அந்த பிரிச்சுக்கோ, நல்லா எவ்வளோ பிரிக்க முடியும். இப்போ படைச்சு தரையில் உட்காரணும். இப்போ தரையில் உட்காந்ததுக்கப்புறம் உள்ளங்கையை வலது கால் பக்கத்தில் ஊணும், வலது உள்ளங்கையை வலது கால் பக்கத்தில் ஊணும். இப்போ முதல்ல எடுத்த உடனே அது படுக்க முடியாது, அது மாதிரி தொடை மேலே கையை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி பெயினோடு நிறுத்துங்க. எடுத்த உடனே எல்லாருக்குமே காலை பிரிச்சுட்டு உடனே இப்படி உட்கார முடியாது, தரையில் அப்படி உட்கார முடியாது. படைச்சே இப்படி தூக்கிட்டு இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வர வரைக்கும் அந்த காலில் உள்ளங்கையில் சப்போர்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பெயினை தாங்கிட்டு நில்லுங்க. அப்புறம் தரையை இப்படி உட்கார நிலையில் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உள்ளங்கையை வலது பக்கம் ஊனுங்க, ஒரு பக்கம் இடது பக்கம் ஊன்றீங்க. இது 2வது நிலை ஸ்டேஜ். அப்புறம் கை எல்போவை வலது பக்கம் எல்போ தரையில் ஊனணும், இடது பக்கம் எல்போ தரையில் ஊனணும். அப்படியே ஷோல்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி அப்படி படுக்கணும். அப்போ இடுப்பு ஷோல்டர் தூக்கக்கூடாது, இடுப்பு தூக்கக்கூடாது. உள்ளங்கையை தொடை மேலே வைக்கணும், கை முட்டி தரையில் இருக்கணும். 2 கை முட்டியும் தரையில் இருக்கணும், உள்ளங்கை தொடையில் இருக்கணும். இது கால், இந்த கணுக்கால், இந்த எலும்பு இதெல்லாம் அழுந்தும், உயிர் போகிற மாதிரி இருக்கும். ஆங்கிள் இதெல்லாம் அந்த படங்காலெல்லாம் அழுந்தும், இந்த தரையோட ஃப்ளாட்டாக அழுந்தும், செம உயிர் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உயிர் போகாது. இருந்தாலும் கை மூட்டையை ஊனி ஆங்கில பிடிச்சி எந்திரிக்கணும். இப்போ கை மூட்டையை ஊனி ஆங்கில பிடிச்சிட்டு கணுக்கால கொலுசு படத்தை பிடிச்சிட்டு மெதுவாக எந்திரிக்கணும். இது 1 நிமிஷம் நிற்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். எடுத்த உடனே வெறும் தரையில் போட முடியாது, போட்ட அந்த வேகத்தில் துடிச்சு எந்திரிப்பாங்க. அது மாதிரி ஃபாஸ்ட்டாக எந்திரிக்கக்கூடாது, மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படுக்கணும். அந்த பெயினை பேர் பண்ணிக்கிட்டே அந்த பெயினை நம்ம இது பண்ணிக்கிட்டு தான் மெதுவாக கொஞ்சமாக எந்திரிக்கணும். ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா கால் தசைகள்லாம் பிறல்றதுக்கு, நரம்பு சுருள்வதற்கு காரணமாக இருக்குது. இதை எடுத்த உடனே இந்த ஆசனத்தை வெறும் தரையிலையோ பாயிலே போடாதீங்க. ஒரு பெட்டு நல்லா பஞ்சு மெத்தை உள்ள வீட்டில் கட்டில் மேலே இதை ஃபஸ்ட்டு பெட்டில் போட்டு பாருங்கள். ஏன்னா அந்த எலும்பு காலெலாம் அழுந்தாது முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு பெட்ஷீட் 4 5 மடித்து அதில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் வெறும் பாயில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
எப்போ இந்த சுத்த வஜ்ராசனம் போட ஆரம்பிச்சிங்களோ அப்பயே இடுப்பில் உள்ள வலி, கால் முட்டி வலி சுத்தமாக போயிடும். ஆங்கிள் வலி கூட சரியாக போயிடும். இது ஆங்கிள் வலி, முட்டி வலி, இடுப்பு வலி மொத்தமும் சரி பண்ணும். அடுத்த பயிற்சி இப்போ 3ஆவதாக செய்ய போகிறாரு. அதாவது ஒரு பந்துக்கின மூட்டை 4 கோணத்தில் இயக்கிறதுக்குள்ள டெக்னிக் தான். இப்போ நடந்து போகும்போது வாக்கிங்கில் இப்படி தான் நடக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கால்களை இப்படி மடக்கணும், அடுத்து இப்படி மடக்கணும். பத்மாசனன்றதுல இப்படி மடக்கணும், சுத்த வஜ்ராசனில் இப்படி மடக்கணும். இப்போ செய்ய போகிறது பாதகாஸ்தாசனம் ஒரு பயிற்சி செய்ய போகிறாரு. இதில் என்ன நடக்குது, இந்த கால்கள் ரெண்டுமே சேர்த்து வச்சிருக்காரு, கையில் ஒழுத்துற, நல்லா சுவாசத்தை வெளிவிட்டுட்டு இடுப்பு பின்னாடி தள்ளிக்கிட்டே ஃப்ரண்டில் குனிகிறேன். அப்படியே வந்து பிரீத் அவுட் பண்ணிட்டு பின் குதிகால பிடிக்கணும். எல்போ 2 பக்கம், கை முட்டி 2 பக்கம் பக்கவாட்டில் விரிச்சு நெஞ்சு தொடையில் போடணும், நெத்தி கால் முட்டிக்குள்ளே தொடணும். இப்போ இது இந்த நிலை. இப்போ முட்டி உள்ளே போகணும், முட்டி வெளியே வருது, இன்னும் கூட உள்ளே போகணும், முட்டி மடங்கவே கூடாது, முட்டி மடங்குது. இப்போ இதை பக்கம் திரும்பி முட்டி மடங்காமல் நெஞ்சு தொடையில் போடணும், நெத்தி கால் முட்டிக்குள்ளே தொடணும். இதை நெறிக்க அணைச்சி அமுக்கணும். இதில் 1 நிமிடம் நிற்கணும். இந்த முட்டி மடங்காமல் நிற்கிறது தான் பயிற்சியை. எவ்வளோக்கு எவ்வளோ முட்டியை உள்ளே அழுத்துறாரோ அதுதான் பயிற்சியினோட சிம்பிள் டெக்னிக்கை. மெதுவாக இருந்துறீங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டே இருந்துருங்க. இதில் 1 நிமிஷம் நிற்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த முட்டியை உள்ளே வந்து டைட் பண்ணும். வெளியே வரவே கூடாது. முட்டி வந்து வெளியே நோக்கி வரவே கூடாது, பெண்ட் இருக்கக்கூடாது முட்டி. இதான் டெக்னிக்கு, சிம்பிள் டெக்னிக்கு. இந்த பந்துக்கின மூட்டை உள்முகமாக அமுக்கணும். உள்முகமாக இப்படி பந்துக்கின மூட்டை உள்ளே டைட் ஆகணும். இந்த கால் முட்டியை எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே அமுங்குதோ, இது யாரெல்லாம் குத்த வச்சு உட்காந்து யாரெல்லாம் டாய்லெட் போக முடியலன்னு சொல்கிறாங்களோ, என்னால் உட்காந்து டாய்லெட் போக முடியுங்க. இந்தியன் டாய்லெட்டில், அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் சொல்ல, இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து என்னால் குத்த வச்சு டாய்லெட்டே போக முடியாதுன்றவங்க இந்த ஒரே ஒரு ஆசனத்தை 1 நிமிஷம் நில்லுங்க. இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த பந்துக்கின மூட்டை அலைன்மெண்ட்டு வெளியே வந்திருக்குன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக இந்த எவ்வளோக்கு மூட்டை டைட் பண்ணி இப்படி குனிஞ்சு ஃப்ரண்டில் மூவ் பண்ணிங்களோ, 1 நிமிடம் நின்ற உடனே பாருங்கள், வாழ்நாள் முழுவதும் உட்கார வச்சு ஒரு நாவல் உட்காந்து படிக்கலாம். உங்கள் டாய்லெட்டில் உட்காந்து ஒரு கதை புக்கை படித்தா கூட முட்டியில் வலி வராது. அப்படிப்பட்ட அற்புதமான ஆசனம். இப்போ செய்ய போகிறது 4ஆவது பயிற்சி. முட்டு வலிக்குள்ள பயிற்சிகளில் பந்துக்கின மூட்டு உள்முகமாக அமுங்குற ஒரு பயிற்சி. எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள டைட்டாதோ குத்த வச்சு உட்காந்து எல்லா வேலையும் செய்யலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் நின்றுக்கிட்டு ரொம்ப நேரம் என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. வலி, முட்டி வலி வந்துடணும். இந்த ஆசனம் போட்டோடனே முட்டி வலி போயிடும், மேஜிக் மாதிரி போகும். அடுத்த ஆசனம் பண்ண போகிறாரு உட்கட்டாசனம். இப்போ நான் மாடல் காட்டுறேன். இப்போ உட்கட்டாசனன்றது கால்களை இப்படி பிரிக்கிறோம். இப்படி போய் முன்னாடி குனி போடக்கூடாது. இந்த முட்டியை படி இப்படி பெண்டு பண்ணக்கூடாது. உட்கட்டாசனத்தில் சேர் மாதிரி உட்காரணும். இப்போ இந்த கால் முட்டி இப்படி பெண்டு ஆகும்போது இது 90 டிகிரி இருக்கணும் மெயின். இது வந்து தொடை வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும். இது இப்படி சர்வலாக இருக்கக்கூடாது, உள்ளே கீழ் நோக்கி சர்வலாக ஆகக்கூடாது. இப்படி குத்த வச்சு உட்காந்துடக்கூடாது ஒரே தெரியா, இப்படி மேலே தூக்கிட்டு இருக்கக்கூடாது. இது ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கணும், இது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். முதுகு ஃபுல்லாக பின்னாடி போயிடும். நல்லா முதுகு எவ்வளோக்கு பின்னாடி போகணுமோ அவ்வளோ பின்னாடி போகணும். இதான் மெத்தடு. இது 1 நிமிஷம் நிற்கணும். இவர் செய்வார் பாருங்க, நான் விளக்கம் சொல்கிறேன். இதான் செய்கிறாரு. கையை நீட்டிக்கிறாரு, கால் முட்டியை மடக்கிறாரு, ஈவனாக வரும். இது ஃப்ளாட்டாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் உட்காரணும், அவ்வளோதான். ஹோல் பாடி ஒட்டுமொத்தமும் இந்த ரத்த ஓட்டம், இது பூமியோட கிராவிட்டி பவர் எங்கே இருக்குன்னா முட்டிக்கிட்ட ரத்தம் அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கும். இது 1 நிமிஷம் நிற்கிறது ஒரு பெரிய கின்னஸ் சாதனை பண்ணுற மாதிரி செயல். இது 1 நிமிஷம் கழித்து மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி எழுந்திரிங்க. ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும். முதல்ல 5 வினாடி 10 வினாடி அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி 1 நிமிஷத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துங்க. இதில் வந்து ரொம்ப பேர் சொல்லுவாங்க, இது உடல் கூறு, இவர் ஒல்லியாக இருக்கிறார் செய்கிறாரு, இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறார். அதெல்லாம் கிடையாது. இது யார் வேணாலும் பயிற்சி பண்ணால் இந்த முட்டி வலியை சரி பண்ணலாம். அதுக்காக தான் இன்னொருத்தர் டெமோக்கு செய்கிறேன், அதை பாருங்கள். முதலில் பயிற்சி பண்ண மாணவர் வந்து கொஞ்சம் இளமையாக இருக்கிறாரு, ஒல்லியாக இருக்கிறாரு, ஈஸியாக போட்டாருன்னு நினைப்பாங்க. இதுக்கு சம்மதமே இல்லை. பயிற்சி முயற்சி தான். ரோமாபுரி ஒரே நாளில் உருவாக்கப்பட்டது இல்லைன்னுவாங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னுவாங்க. பாட பாட ராக வரும், பேச பேச பாசை வரும்னுவாங்க. சிறு ஒளி பெரும் மலையை பெயர்த்துடுன்னுவாங்க. பயிற்சி முயற்சி தான், புரியுதுங்களா?
மனுஷனா பிறந்தவன் ஏதாவது சாதிக்கணும் வாழ்க்கையில், புரியுதுங்களா? நேற்றை விட இன்னைக்கு விட நாளைக்கு டெவலப் ஆகணும். டெவலப் ஆகிட்டே இருந்தால் தான் மனுஷன். மரமும் செடியும் மிருகங்களும் பறவைகளும் அப்படியே தான் இருக்கும், அது மாறவே மாறாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி காக்கா எப்படி கூட்டு கடிச்சோ இன்றைக்கும் அப்படியே தான் கூடு கட்டும். ஸோ மனுஷனா மாறணும் எல்லா விதத்துலேயும், உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ஆன்மீகமாக மாறினா தான் மனுஷன், புரியுதுங்களா? மனித சக்தியால் முடியாதுன்னு ஒன்றும் உலகத்தில் இல்லை, புரியுதுங்களா? வானம், பூமி, சூரியன், சந்திரன், இயற்கையை தவிர நம்ம சுற்றி நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் கண்களுக்கு பார்க்குறது அவ்வளோ மனிதனால் உருவாக்கப்பட்டது தான். இந்த பூமியில் மேக்சிமம் அவங்க காந்த சக்தி, மின் சக்தி, அணு சக்தி, எத்தனையோ சக்திகள் உலகத்தில் இருக்குது. இதை விட சூப்பர் மோஸ்ட் பவர் எதுனா மனோசக்தி. நம்ம மனசால் முடியும்னு நினச்சா முடியும், முடியாதுன்னா முடியாது. இது எனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. 85 வயசுக்கு மேலே கின்னஸ் ரெக்கார்டு பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. மலையிலேருந்து குதிச்சவங்க, கடலை நீந்தி கிடச்சவங்க. டெங்ஷின் 2 கால்களோடு முதல்ல இமயமலை சிகரத்தை தொட்டவர்னு நம்ம வரலாற்று ஏடுகளில் படிச்சிருப்போம். ஆனால் சமீபத்தில் 2 கால்களும் இல்லாமல் டோட்டலாக 2 செயற்கை கால்களை, 2 கால்கள் இல்லாமல் செயற்கையான கால்களை கொண்டு அந்த இமயமலை சிகரத்தை தொட்டு வருகிறாங்க. அப்போ இந்த உயிருக்கு இதான் வேலையும் இருக்கா? இத்தனை ஆயிரம், இத்தனை லட்சம், இத்தனை கோடின்னு இந்த உயிரே துச்சமாக நினச்சி உலகத்தில் எதோ சாதனை புரிகிறாங்க, புரியுதுங்களா? டெய்லி கோடிக்கான உயிர்கள் பிறகுது, கோடிக்கான உயிர்கள் அழியுது. நம்மளும் அற்பமான புழு பூச்சி மாதிரி பிறந்து சாகுறதான். மனுஷனா பிறந்தவன் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான ஒரு அடிச்சுவடை ஏற்படுத்திட்டு போகணும்னு விவேகானந்தர் சொல்கிறாரு. அதனால் இது ஒரு பெரிய ரெக்கார்டு கிடையாது. நீங்கள் யாருக்கும் போய் மேஜிக் மாதிரி நீங்கள் உடம்பை வளைச்சி சோலாம் காய்க்க வேணாம். உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஒரு சில சிறு உத்திகளை நீங்கள் கையாண்டா மருந்து மாத்திரைக்கு அடிமை இல்லாமல் இயற்கையான முறையில் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழிமுறைகளை ஒரு சிம்பிள் டெக்னிக்கில் சித்தர்கள் சில மெத்தட் கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி முறைகளை இவர் உடல் அமைப்புக்கும் சம்மந்தமே இல்லை, அதனால் இவராலையும் போட முடியும் அப்படின்றதுக்காக இவரை அந்த டெமோ செய்ய வச்சிருக்கிறான். பாருங்கள், இவர் பத்மாசனம் போட போகிறாரு. இப்போ நீங்கள் இவர் உடல் அமைப்புக்கு ஒரு சிலர் தொப்பையாக இருக்குது, வயசானவர், ஏஜ்டு பீப்புள், என்னால் இதெல்லாம் முடியாதுங்க, அது சாத்தியம் இல்லைன்னு. அனைத்தும் சாத்தியம்தான், நம்ம மனமா காரணம். முடியும்னு நினச்சா முடியும், முடியாது நினச்சா முடியாது. இது பத்மாசனோட ஒரு இயக்குமுறை. அடுத்து இதை கால்களை மாற்றி செய்யணும். அவர் இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு மெத்தடுக்காக தான் சொன்னது. அடுத்து சுப்த வஜ்ராசனம் போட போகிறாரு. சுப்த வஜ்ராசனம்ன்றது ஆல்ரெடி அவர் போட்டது. இதை எடுத்த உடனே சிலருக்கு வராதுன்றதுக்கு தான் கட்டில் மேலே மெத்தையில் போடுங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் கால்களை பிரித்து இப்போ படுக்க போகிறாரு. இப்போ செய்யுங்க. படக்ஸ் பின்னாடி உட்கார வச்சுட்டாரு, அப்படியே ஃபுல்லாக படுத்துட்டாரு. உள்ளங்காய் காலில் தரையில் ஊன்றாரு, எல்போ பின்னாடி ஊனி படுக்க போகிறாரு. பாருங்கள், இவரோட வயசுக்கு எல்போ ஊனி தரையில் படுக்க போகிறாரு. கையை தலை மேலே வைக்காதீங்க, தொடை மேலே வைங்க. எல்போ தரையில் ஊனுங்க. என்ன நீங்கள் தொந்தி தொப்பைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இடுப்பு தரையில் இருக்கணும், சோல்டர் தரையில் இருக்கணும், இடுப்பு தூக்கக்கூடாது. உள்ளங்கை ஊனி தரையில் இருக்கணும். இது அவரோட முயற்சியை மேக்சிமம் அவருக்கு எவ்வளோ எஃபெக்ட் பண்ணணும்னா பண்ணி காட்டுறாரு உங்களுக்கு. இது 1 நிமிஷம் நிற்கணும், இது அளவுக்கு நிற்கிறாரு. அவர் பெயின் எல்லாம் இருந்தாலும் அது பேர் பண்ணி நிற்கிறாரு, அவ்வளோதான். அது அந்த வில் பவர், அந்த மனோசக்தி, மனோதிடத்தை நீங்கள் தான் டெவலப் பண்ணிக்கணும், புரியுதுங்களா? இப்போ கைகளை ஊனி ஆங்கில பிடிச்சி கொலுசு படத்தை இறுக்கி பிடிச்சிங்க, ஆங்கில பிடிச்சிட்டு மெதுவாக எந்திரிக்கணும். எவ்வளோ மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும், எந்திரிக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக எந்திரிக்கணும். இது 2வது பயிற்சியில் ஒரு மெத்தடு. 3வது உட்கட்டாசனம் போட போகிறாரு. பாருங்கள், ரொம்ப அகண்டா அந்த பூமிக்குன்னு ஒரு கிராவிட்டி பவர் இருக்குது. இது கரெக்டாக ஸ்ட்ரைக்டாக முட்டிக்கு நிற்கணும். அதான் இப்போ கை நீட்டிங்க, அப்படியே இடுப்பு மட்டும் படசு மட்டும் இதுதான் கீழே இறங்கணும், கால் மடங்கக்கூடாது, இன்னும் கூட உட்காரணும். இப்போ முதுகு பின்னாடி போகணும். இதுதான் டெக்னிக்கு. இப்போ இதில் 1 நிமிடம் நிற்கணும். இது சாதாரண விஷயங்கள் நிற்கிறது. 1 நிமிடம் நிற்கும் போது எப்படியேப்பட்ட முட்டு வலியும் எங்கே ஜுஜிபின்னு சொல்லுவாங்க, ரஜினிகாந்த் பாணியில் சொன்னான் ஜுஜிபின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். ரிலாக்ஸ் பண்ணிங்க. இது 1 நிமிடம் நிற்கணும். மெத்தட் இவர் 1 நிமிஷத்துக்கு மேலே நிற்பார். அதை இருந்தாலும் நேர பற்றாக்குறையினால இதை ரிலாக்ஸ் பண்ணிக்க சொல்கிறேன், சரிங்களா? அதனால்
பயிற்சி முயற்சி யார் வேணாலும் செய்யலாம். மாத்திரை மருந்துக்கு அடிமையாகாமல் இயற்கையான முறையில் வாழ்வதற்கு, முட்டி வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்று வர்ம மருத்துவத்தில் சொல்லியிருக்கோம், இரண்டாவது வந்து யோகா பயிற்சி முறைகளை சொல்லியிருக்கோம், மூன்றாவது தைல முறைகளை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த தைலங்களை அப்ளை பண்ணி பாருங்கள். நாங்கள் சில மாணவர்களுக்கு பிரத்யேகமாக செஞ்சு கொடுக்குறோம். இது வந்து டெம்பரரி ரிலீஸ் இல்லை, பர்மனெண்ட் ரிலீஃபுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுவோம். வாழ்நாள் முழுவதும் முட்டி வலி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடு 100%. ஒருத்தர் 2 பேர் இல்லை, என்னுடைய மாணவர்கள் அத்தனை பேரும் முட்டி வலியில் வந்தவங்களுக்கு 100% சக்ஸஸ் பண்ணி சாதனை பண்ணிச்சிருக்கேன். மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணணும், 1.5 லட்சம் 2 லட்சம் ஆகும்னு சொன்னவங்களை என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க. இந்த பாயிண்ட்டை ஏக்கி இந்த சொன்ன மெத்தடை செஞ்சு 100% சரி பண்ணி காட்டுறேங்க. இது ஏஜெலாம் நம்ம தான் சொல்கிறோம் வயசாச்சுன்னு. உதாரணத்துக்கு கைகாலை செயலற்று இயக்கமற்று இருக்கிறாங்க. ஒரு ஆய்வுக்காக அமெரிக்காவில் ஒரு சோதனை பண்ணாங்க. மனசை ஆய்வு பண்ணுறாங்க, அவங்களோட வில் பவர் எப்படி இருக்குன்றதுக்கு. ஒரு 100 மாடி பில்டிங்கில் போய் அவங்கள மேல் 100வது தளத்தில் எல்லாத்தையும் பல மாதக்கணக்கில் 6 மாதம் 1 வருடம் 2 வருடம் இயக்கம் இல்லாமல் படிக்காம இருந்த ஒருத்தங்களை படுக்க வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து டாக்டரு, மருத்துவர்கள், அந்த நர்ஸுன்னு சொல்லுவாங்க, அட்டண்டர் இப்படிலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குறவங்க. அப்போ வந்து ஒரு கருவி, அதாவது அபாய கருவியை அடிக்க வைக்கிறாங்க. என்ன அதில் மைக்கில் பேசுகிறாங்க, இந்த பில்டிங்கில் பாம் வச்சுருக்கிறாங்க, இத்தனை நிமிஷத்தில் வினாடியில் இடிஞ்சு உழுவ போகுது அப்படின்னு சொல்லி, அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றிங்க, தப்பிச்சிங்கன்னு சொல்லி எல்லாரும் டாக்டரு, நர்ஸு, அந்த அட்டனர், மருத்துவர்கள், அந்த ஆஃபீஸில் வேலை, அந்த மருத்துவமனையில் வேலை செய்கிற அவ்வளோ துண்டகானம் தெரியும்னா அவங்க ஓடுறாங்க, தன்னை காப்பாற்றிக்கிற ஓடுற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒலிபெருக்கியில் இந்த செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கு. பல மாத கணக்கில் வருடக்கணக்கில் படுத்திருந்தவங்க யார் ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள விட அந்த 100 மாடி பில்டிங்கை எந்த லிஃப்ட்டு கரண்ட் வேலை செய்யாதல அது மாதிரி கொண்டு வந்து அந்த 10 நிமிஷத்தில் வந்து கீழே இறங்கியிருக்காங்க. எப்படி இறங்கினாங்கன்றது இன்ன வரைக்கும் அதில் அதாவது சயின்ஸுக்கு பொருந்தாத ஒரு உண்மையாக இருக்குது. அந்த மனம் நினைச்சா எப்படியாப்பட்ட அந்த செயலும் அது செய்யும் அப்படின்றது தான். ரொம்ப பேர் காரணம் சொல்லுவாங்க, ஏஜ் இல்லைங்க, அது இல்லைங்க, வேறலாம். இதெல்லாம் நம்ம மனசுக்கு ஒரு வில் பவர் இருக்கு, முடியும்னு நினைச்சா முடியும். நீங்கள் மருந்துக்கு அடிமையாகக்கூடாது. இது நேரம் 1 நாள் இல்லை, 2 நாள், 2 வருஷமாக வந்து மருந்து சாப்பிட்டீங்கன்னா நாளடைவில் கிட்னி ஃபெயிலியர் ஆகி செயலற்று போகும், மாற்று அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் வரும். அதுக்காக இயற்கையான மருத்துவ முறைகளை அற்புதமான ஒரு மெத்தடு தான் இந்த யோக பயிற்சியும் இந்த வர்ம மருத்துவ முறையும். அப்ளை பண்ணி பாருங்கள், சிறப்பான ரிசல்ட்டை நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.